ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி இன்னைக்கு மார்க்கெட் லீவு தான், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி உங்களுக்கு 4:30 to 5 o'clock முன்னாடி வந்து உங்களுக்கு வந்திருக்கும். பட் நான் வந்து வெளியே போயிட்டு 4:30க்கு தான் வந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நியூஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் மார்க்கெட் பார்க்கும்போது நிஃப்டி வந்து 26,178 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. 37 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். பேங்க் நிஃப்டி 53,834 பாயிண்ட்ஸில் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. 541 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். சென்செக்ஸ் 264 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. 85,571 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து 1,209 கோடி வித்திருந்தாங்க. டிஎஸ் வந்து 6,886 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. ஸோ இதான் லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்துருந்த அந்த ஐடிஎஃப்சி லிமிடெட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மெர்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்ரூவல் ஆயிருக்கு. ஸோ அக்டோபர் 1 எஃபெக்டிவ்க்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரீசெண்டாக தான் நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் செப்டம்பர் 25 பார்த்தீங்கன்னா அந்த அமல்கேஷனுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க அந்த ஸ்கீமுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்க டேட் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் டேட் 1 வந்து செப்டம்பர் 30 ஐடிஎஃப்சி எஃப்ஹெச்சிஎல் அதை வந்து ஐடிஎஃப்சி லிமிடெட் கூட மெர்ஜ் பண்ணுறாங்க. அடுத்தது அப்பாயின்மெண்ட் டேட் 2 வந்து அக்டோபர் 1 ஐடிஎஃப்சி லிமிடெடையும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கையும் பார்த்தீங்கன்னா அந்த மெர்ஜரை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது இந்த மெர்ஜருக்கான அந்த ஷேர் அலாட்மெண்ட்டுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து அக்டோபர் 10 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்னா உங்களுக்கே தெரியும், அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எலிஜிபிள். அது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐடிஎஃப்சி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து 155 ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர் கிடைக்கும். அதாவது இப்போ நீங்கள் வந்து 100 ஐடிஎஃப்சி லிமிடெட் ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 155 ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர் வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெரிய அளவில் அந்த டைரக்டர் லெவலெலாம் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. கம்பெனி மேனேஜ்மெண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சேஞ்சஸ்லாம் இருக்காது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறது இந்த பப்ளிக், அதாவது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இனி வந்து பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொரட்டு வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஐடிஎஃப்சி லிமிடெட் வந்து மெர்ஜ் பண்ண போகிறாங்க. ஸோ ரொம்ப நாளாக நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ இப்போ இதுக்கு வந்து அப்ரூவல் ஆயிருக்கு. ஆக்சுவலி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஷேர் ப்ரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் 74 ரூபாவில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி லிமிடெட் வந்து 111 ரூபாவில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ரவுண்ட் ஆட்டு நான் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 370 ரூபா போல தான் ப்ராஃபிட் வருது. இந்த மெர்ஜரில் வந்து நம்ம இப்போ எனி கன்சிடர் பண்ணோம்னா ஒரு 370 rupees பார்த்தீங்கன்னா அந்த மெர்ஜரில் வந்து பெனிஃபிட் இருக்குது. ஆனால் அது வந்து டேக்ஸ் அதெல்லாமே கழிஞ்சுன்னா அதுவும் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கன்சிடர் பண்ணவங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஆட்டு கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 370 பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதை வந்து டேக்ஸ் அப்படி இப்படி ஏதாவது கழிச்சாங்கன்னா அதுவும் போண்டி ஆகிடும். அடுத்தது ஐடிஎஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் 39.93% ஆஃப் ஸ்டேக் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட்டு இந்த மெர்ஜர் ஒரு வழியாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அக்டோபர் 19 கண்டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து இந்த மெர்ஜர் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது நடக்க போகுது. இது வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஐடிஎஃப்சி லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பவர். ஆக்சுவலி ரிலையன்ஸ் பவர் வந்து நான் நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி ஒரு 8 days வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி நான் அந்த ஸ்டாக்கை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண தர அந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஸ்டாக்கு லாங் டேர்முக்கு அப்படி எதுவுமே நான் டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய பேர் கமெண்ட்ல அது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்ஸ்ட் ஸ்டாக்கு, அது வந்து குட் ஸ்டாக் இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. நான் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலை. அது வந்து ஒரு குட் ஸ்டாக் நான் வந்து இது சொல்லலாம். ஆனால் ஆக்சுவலி வந்து இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, கடனை குறைச்சிருக்காங்க. அந்த நியூஸை தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணேன். அடுத்தது ரிலையன்ஸ் பவரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட்டும் வந்திருக்கு. அவங்க ஸ்டேக் சேல் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரிலையன்ஸ் பவரும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஷேர் வந்து நல்லா ரேலியாக இருக்குது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ரிலையன்ஸ் பவரில் ஓவரால் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஐஆர்எஃப்சி, இந்த ஷேரை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஒப்பீனியன் சொல்லிட்டேன். ஐஆர்எஃப்சி வந்து 180 ரூபாவில் நான் கன்சிடர் பண்ணேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா 150 ரூபா வந்துச்சு. அதுலேயும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணேன். ஸோ இப்போ வந்து 156 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து ஐஆர்எஃப்சி இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சில் ஹோல்டு தான் பண்ணணும். நான் வந்து விற்க மாட்டேன். அந்த ரேஞ்சில் ஐஆர்எஃப்சி லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு தான் பண்ணுறேன். லாங் டேர்முக்கு அது வந்து ஒரு ஒர்த்துள்ள ஸ்டாக் ஆட்டு எனக்கு தெரியுது. ஸோ அதனால் வந்து அந்த ஐஆர்எஃப்சி ஷேரை நான் லாங் டேர்முக்கு ஹோல்டு தான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்த அப்டேட்டு. டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து இந்த ஐஃபோன் அசம்பிளிங் பிளான்ட் வந்து ஹோசூரில் வந்து அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அந்த நியூ ஐஃபோன் அசம்பிளிங் பிளான்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 பீப்புளை வந்து ஹையர் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சந்திரசேகரன் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 9,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து ராணிப்பேட்டில், அதாவது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து 9,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் டாடா மோட்டர்ஸுக்கான அந்த ஜேஎல்ஆர் கார் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க பணப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல. ஸோ அதுக்கான செர்மனி வந்து இன்னைக்கு நம்மளோட தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் தலைமையில நடந்துச்சு. ரொம்பவே ஹாப்பியான நியூஸ் டாடா மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது இன்னைக்கு டாடா எலக்ட்ரானிக்ஸில் 2 முக்கியமான நியூஸ். அவங்க வந்து ஹோசூரை வந்து ஐஃபோன் ஹப் அதை எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அவங்க சொல்கிறது ஒரு 20,000 எம்ப்ளாயிஸ் வந்து ஹையர் பண்ண இருக்கிறாங்க.
ஸோ அது மூலமாட்டு அந்த பிளான்ல வந்து அவங்களோட எம்ப்ளாயிஸ் வந்து 40,000 ஒர்க் ஃபோர்ஸ் ஆட்டி இன்க்ரீஸ் பண்ண இருக்கிறாங்க. இது டாடா எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட். டாடா எலக்ட்ரானிக்ஸ்ல இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. அது ஒரு நெகட்டிவ் அப்டேட். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆயிருக்கு. அந்த செல்ஃபோன் மேனுஃபேக்சரிங் செக்ஷன்ல வந்து ஃபயர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த செக்ஷன்ல வந்து செல்ஃபோன் மேனுஃபேக்சரிங் பண்ற செக்ஷன்ல இந்த ஹோசூர் பிளான்ட்ல மேனுஃபேக்சரிங் யூனிட்ல வந்து இன்னைக்கு ஃபயர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து ஒரு நெகட்டிவ் அப்டேட் பிளஸ் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். டாடா குரூப் தரப்புல இருந்து இன்னொரு அப்டேட்டும் கொடுக்குறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் ஒரு டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து மொரோக்கோ அப்படிங்கிற நாட்டில் வந்து போடுறாங்க. அந்த மொரோக்கோவில் கேசா பேலன்கா அப்படிங்கிற பிளான்ட் தான், அந்த இடத்துல தான் அந்த பிளான்ட்டை போடுறாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி, டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அப்ராட்ல வந்து போடுறாங்க. ஸோ இவங்க வந்து இந்த வீல்டு ஆர்மர்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ராயல் மொராக்கன் ஆர்ம் ஃபோர்ஸஸுக்கு வந்து இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க இருக்கிறாங்க. ஸோ ஆஃப்ரிக்கன் மார்க்கெட்டில் வந்து இவங்களோட செக்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறாங்க டாடா குழுமம். ஆல்ரெடி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த WHAP வீல்டு ஆர்மர்டு பிளாட்ஃபார்மில் வந்து இந்த லடாக் பார்டரில் உள்ள இந்தியன் ஆர்மிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேரியஸ் டெரைன்ஸ்லாம் வந்து காம்பேக்ட் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபேக்ட்ரியில், இந்த நியூ ஃபேக்ட்ரியில் 100 காம்பேக்ட் வெஹிக்கிள்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ இது வந்து இந்த வித்தின் இயரில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனுக்கு வரும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து 18 மாதத்தில் வந்து ரோல் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோரட் இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா குழுமத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். இது வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஒரு கம்பெனியாக இருக்கிற டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் லிமிடெட் அது மூலமாட்டு தான் இந்த ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை வந்து அப்ராட் மொரோக்கோ அந்த நாட்டில் வந்து போட இருக்கிறாங்க. இது வந்து டாடா குழுமத்தில் வந்து இன்னொரு பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸை பொறுத்த ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு 2 trillion வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட ஆயில் டிமாண்ட்ஸ் வந்து வளர்ந்துட்டே வரதுனால, அது மட்டும் இல்லாமல் இந்த எனர்ஜி நீட்ஸ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா குளோபல் லெவல்லையும் சப்ளை அதிகமாகுது. அதே மாதிரி வந்து டொமஸ்டிக்லேயும் தேவை வந்து அதிகமாகிறதுனால அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 trillion 2 லட்சம் கோடி வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இந்தியன் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். 2029-30 வந்து 35 to 40 million tons ஆஃப் ரிஃபைனிங் கெப்பாசிட்டி, க்ரூட் ஆயில் ரிஃபைனிங் கெப்பாசிட்டியை அட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ப்ரொஜெக்ஷனை பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கிரைசில் ரேட்டிங் தான், இவங்க தான் அந்த அப்டேட் கொடுக்குறாங்க. 1.9 trillion to 2.2 trillion வரைக்கும் இருக்கும் அந்த கெப்பாசிட்டி அடிஷனுக்கு வேண்டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவோட டோட்டல் இன்ஸ்டால்டு ரிஃபைனிங் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 295 million tons தான் இருக்கும் 2030 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட் இது வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் லூப்பின்ல வந்து அப்டேட். ஆக்சுவலி லூப்பினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பித்தாம்பூர்ல ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அங்கே வந்து இந்த ஆக்டிவ் ஃபார்மசிட்டிக்கல் இன்கிரீடியன்ட்ஸ் அந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் வந்து USFDA செப்டம்பர் 16 to செப்டம்பர் 27 வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணதில் சில குற்றங்களை கண்டுபிடிச்சி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்சர்வேஷன் வந்து இஷ்யூ பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ மோராட் இது வந்து லூப்பினை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெயில்டெல் ஷேரை பற்றி நீங்கள் கேட்குறீங்க. ரெயில்டெல் ஆல்ரெடி சொன்ன ரெயில்டெல் ஷேர் வந்து 468 ரூபாய் இருக்குது லாஸ்ட் க்ளோசிங். ரெயில்டெல் ஷேர் மட்டும் இல்லை, குறிப்பாட்டு இந்த ரயில்வே செக்டரில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூடாக இருக்குது. ரீசெண்டில் நம்ம லாஸ்ட் 1 இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே செக்டர் ஸ்டாக், குறிப்பாட்டு PSU செக்டரில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து நல்லா ரேலி இருக்குது. அது இல்லாமல் இந்த டிஃபென்ஸ் செக்டரில் நான் நேற்று வந்து அந்த சார்ட் உங்கள்கிட்ட ஷோ பண்ணேன். கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40% வரைக்கும் இறங்கியிருக்கு. அது மாதிரி இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா இது மோஸ்ட்லி இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓவர் வேல்யூடாக இருக்குது. நான் ரெயில்டெல்ல ஃபோக்கஸ் பண்ணல, அந்த RVNL ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் இறங்கிச்சுன்னா அதில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலான்ட்டு. ஸோ ரெயில்டெல்லே ஆப்பர்ச்சுனிட்டி வந்தான்னு பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ரெயில்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரைஸ் டு புக் வந்து 8க்கு மேலே இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் P ரேஷியோ வந்து பார்க்கும்போது 60க்கு மேலே இருக்குது. ஸோ அதனால இப்போதைக்கு வந்து இந்த ஷேரில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த வேல்யூஷனில் உள்ள என்ட்ரி கொடுக்க முடியாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் ரெயில்டெல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 134.5 கோடி வேல்யூ உள்ள ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. யார்கிட்ட அந்த ஆர்டர் கிடச்சிருக்குன்னா அதானி கோனெக்ஸ் பிரைவேட் லிமிடெட், அவங்கள்ட்ட தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோரட் இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீட்டரிங் ப்ராஜெக்ட் அது சம்மந்தமாட்டு ஸ்மார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீட்டரிங் ப்ராஜெக்ட். இது வந்து செப்டம்பர் 26 கம்ப்ளீட் பண்ணணும். செப்டம்பர் 26, 2034 வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி தான் அந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து அதானி கோனெக்ஸ் கொடுத்த அப்டேட். மோரட் வந்து ரெயில்டெல்லை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அதானி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $4 billion வேல்யூ உள்ள டேட்டா சென்டர் எக்ஸ்பான்ஷன் பிளானில் வந்து இறங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டேட்டா சென்டர் பிஸ்னஸில் குறிப்பாட்டு அதானி குழுமம் வந்து ரேப்பிடாக எக்ஸ்பென்ஷன் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு $4 billion வரைக்கும் அவங்க அந்த பிஸ்னஸை எக்ஸ்பாண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதானி கோனெக்ஸ் பிரைவேட் லிமிடெட் அவங்களுக்கு கூட ஜாயின்ட் வெஞ்சர் தான். அதாவது இந்த அதானி கோனெக்ஸ் பிரைவேட் லிமிடெட் பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெடும் விர்ஜினியா பேஸ்ட் எட்ஜ் கோனெக்ஸ் பிரைவேட்
விர்ஜினியா பேஸ்டு எட்ஜ் கோனெக்ஸ் இவங்க ரெண்டு ஜாயின்ட் வெஞ்சூரில் ரன் பண்ணுறது தான் இந்த அதானி கோனெக்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ இவங்க வந்து கரண்டாட்டி இவங்க ஆப்ரேட் பண்ணுறது ஒரு 17 மெகாவாட் ஆஃப் டேட்டா சென்டர் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 210 மெகாவாட் வந்து வேரியஸ் ஸ்டேஜ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து இவங்க மேனேஜ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்போ இந்த சென்டரில் வந்து அதை வந்து 1 to 1.5 ஜிகாவாட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 1 to 2 இயர்ஸில் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ண இருக்கிறாங்க. அடுத்த 5 இயர்ஸில் இன்னும் அதை எக்ஸ்பென்ஷன் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வேண்டி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $4 பில்லியன் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அந்த அதானி குழுமம். இது வந்து அதானி குழுமத்தை பொறுத்த வரைக்கும் ஓவரால் பாசிட்டிவ் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.